அவன் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, கையும் களமும் அவனை பிடிச்சிருக்கோம். போலீஸை கூட்டிட்டு போக கூடாதுங்கிறதுக்காக அழகான ஒரு கதையை சொல்லி எல்லாம் நம்ப வச்சிட்டு இருக்கான். எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லங்க, நீங்க சொல்றது தப்பு. உனக்கு என்ன தெரியும் அபி? நீ ரொம்ப இன்னசென்ட். அவன் மூஞ்சிய பாரு, திருட்டு ராஸ்கல். எல்லாம் நடிப்பு. சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்றான். யார்தான் அப்படி பண்ணல? பணம் தொலைஞ்சதும் நீங்க ரியாக்ட் பண்ணீங்களே, அதை நான் எப்படி எடுத்துக்கிறது? சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லா மனுஷனும் எல்லா விதமாவும் நடந்துப்பாங்கன்னு எனக்கு இப்ப தோணுது. இவன் ரொம்ப பாவம். நீ ஏதோ ஒரு இமோஷன்ல பேசுற. இவன் ஒரு ஃப்ராட், நம்பாத. கைக்கு வந்த பேக்கை திறந்து பார்த்துட்டு மனசு மாதிரி வீட்டு படியில கொண்டு வச்சுட்டு போனவன் எப்படிங்க ஃப்ராடா இருப்பான்? இனிமே இவனை பத்தி நீங்க எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம். சரி, உங்க வீட்டுல போய் பணம் கிடைச்ச விஷயத்த சொல்லிடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு நல்லவன், நேர்மையானவன். அதை நான் நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்தா, இது என்னோட ஆபீஸ் அட்ரஸ். என்னோட பாஸ் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அதனால ஒரு வாரம் கழிச்சு வந்து என்ன பாரு. நான் உனக்கு ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிக்கா. இனிமே எந்த கஷ்டம் வந்தாலும் திருடணும்னு மட்டும் நினைக்க கூடாது. நான் இருக்கேன் உனக்கு, உன் கூட பிறந்தவ மாதிரி. இந்தா, இந்த பணத்தை வச்சுக்கோ. உங்க அம்மாக்கு போய் மருந்து வாங்கி கொடு. எங்க அம்மா மேல சத்தியம்க்கா, இனிமே எனக்கு எந்த தப்பான எண்ணமும் வராதுக்கா. நான் வரேன்க்கா. சரி, வரேங்க. என்னைக்குதான் இந்த கன்றாவியை விட்டு ஒழிக்க போறீங்களோ தெரியல. பிள்ளைங்களாம் தூங்கியாச்சா? தூங்கிட்டாங்க. என்னடி ரொம்ப அழுத்துக்கிற? இந்த சுமதி அடிக்கடி லேட்டா வரா. கேட்டா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மழுப்புறா. நீங்களும் அதை என்னன்னு கேட்கறது இல்ல. வயசு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு ரொம்ப அவஸ்தையா இருக்கு. இந்த வயசுல எல்லாரும் அப்படி தாண்டி இருப்பாங்க. போக போக எல்லாம் தானா சரியா போகும். சின்னவ தானே. என்ன சின்னவ? வயசு 17 ஆச்சு. இவ வயசுல எனக்கு உங்க கூட கல்யாணமே ஆயிடுச்சு. ஊர்ல அங்கங்க நடக்கிறத கேட்கும்போது வயிறெல்லாம் பதறதுங்க. தானா தெரியலனாலும் உங்க அண்ணன் பொண்ணுங்களை பார்த்தாவது கத்துக்கலாம்ல. நிறுத்து. அந்த பக்கிங்க கூட என் பொண்ணை கம்பேர் பண்றியா? டேய், அதுங்க கூட கம்பேர் பண்ணா என் பொண்ணுக்கு தாண்டி அசிங்கம். ஆமா, யாரோட யாரை கம்பேர் பண்ற நீ? அவங்க கிட்ட காசு பணம் கம்மியா இருக்கலாம், ஆனா குணத்துல குழந்தைங்க நாளும் வைரமும் மணியும். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆமா ஆமா, அந்த வைரத்துல ஒண்ணு ரெஸ்டாரண்ட்ல இவன் கூட கூத்தரிச்சிருந்ததை பார்த்தனே. அதுங்க பவுச என்கிட்ட சொல்றியா? என்ன சொல்றீங்க? வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது. யார பாத்தீங்க? அதான் கடைசியா பெத்து போட்டு போயிருக்கானே எங்க அண்ணன் ஆர்த்தி. அந்த கழுதைய ஒரு பொறுக்கி பயலோட ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன். நிஜமாவா? டேய், நான் இதுக்கடி போய் சொல்ல போறேன். பார்த்ததோட விடல, அவளை அங்கேயே பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினேன். வாழ்க்கையில முதல் தடவையா நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. அக்காவுக்கு தெரிஞ்சு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இதை யாருக்கிட்டையும் சொல்லி வச்சிடாதீங்க. ஒருவேளை சாதாரண ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களோ என்னவோ. தப்போ சரியோ, அப்புறமா தான் யோசனை பண்ணி பார்த்தேன். அந்த குடும்பமே ஒரு பரதேசி பைய குடும்பம். ஒவ்வொருத்திக்கா கல்யாணம் ஆகி இவளுக்கு எப்ப கல்யாணம் ஆகிறது? ஒருவேளை கல்யாணமே ஆகாம போயிடுச்சுன்னா? அப்படியே நடக்குதுன்னு வையே, நம்ம கழுத்தை தான் போட்டு அறுப்பாங்க. இவெல்லாம் இப்படி எவனையாவது ஒருத்தரை இழுத்துட்டு ஓடினாதான் கல்யாணம்னு ஒன்னே நடக்கும். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். அதான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதுங்களுக்கெல்லாம் இதுதான் ஈஸியா செட்டில் ஆகிற வழி. உங்களோட இந்த நினைப்பே நம்ம குழந்தைங்களை பாதிச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், நம்ம கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் எதுவும் நம்மளை பாதிக்காது. நீ ரொம்ப அலட்டிக்காத. போ தூங்கு. பரவாயில்லம்மா. தரகர்கிட்ட போட்டோவெல்லாம் திருப்பி கொடுத்துருப்ப நினைச்ச. பத்திரமா வச்சிருக்க. நீ வேறடி சீதா,
திருப்பி தர நான் மறந்துட்டேன். ஆனா இப்ப அதுவே நல்லதா போச்சு. ஏமா இந்த பொண்ணு எப்படி இருக்கா பாரு. ஆ? இதுவா சரியான தரித்திரம் பிடிச்ச ஃபேமிலி. ஏற்கனவே அந்த வீட்ல அறுத்து கட்டின ஒருத்தி இருக்கா. நல்லா பாரு, இந்த பொண்ணுக்கு சம்பளம் வேற கம்மி. போன தடவையே நாங்க வேண்டான்னு விட்டுட்டோம். இந்த பொண்ணு எப்படி இருக்கா? ஆ? இவ சுமாரா இருக்கா, வேலையும் பாக்குறா. ஆனா பொண்ணுக்கு நகை போட மாட்டாங்களாமே. நமக்கு எதுக்கு இது? வேணாம் இப்ப எதுக்கு இந்த போட்டோ எல்லாம் பாக்குறீங்க? நாங்க புதுசா சினிமா எடுக்க போறோம். அதுக்கு ஹீரோயின் தேடிட்டு இருக்கோம். பார்த்தா தெரியலையா? என் மகனுக்கு பொண்ணு செலக்ட் பண்றோம். பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இப்போ உங்க அபிப்பிராயத்தை யார் கேட்டா? ஐயோ, ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. ஆமாமா, என் அபிப்பிராயத்தை நீ எப்ப கேட்டிருக்க? அலமேலு, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. நீ 2 பொண்ணை பெத்தவோ. சராசரி ஒரு தாய்க்கு இருக்க வேண்டிய இறக்கம் கூட உங்ககிட்ட இல்லையா? இத பாருங்க, ஈவு இறக்கம் எல்லாம் பார்த்தா கையில திருவோட்டை எடுத்துக்கிட்டு நான் ரோடோட அலைய வேண்டியதுதான். வாயாடியா இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கேன்னு வாய் பேசாம இருந்தேன். ஆனா பொண்ணு பார்க்க போனதுல இருந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை அவங்களுக்கு. சரி, வரப்போற மருமக தானே, அப்புறம் பாத்துக்கலாம், நம்ம பொண்ணு தானே நினைச்சேன். இப்போ நகை வாங்க வச்சிருந்த பணத்தை காணும்னு நம்ம கிட்டயே கதை விடுறா. அலமேலு, நமக்கு வெறும் ஒரு தகவல் தான் கிடைச்சிருக்கு. நகை எடுக்க வச்சிருந்த பணம் காணாம போயிடுச்சுன்னு. அது திரும்பவும் கிடைக்கலாம், இல்லைன்னா வேற எங்கேயாவது பணம் வாங்கி நகை வாங்கலாம். எந்த முடிவும் தெரியறதுக்குள்ள இன்னொரு பொண்ணு பாக்குறது ரொம்ப தப்பு இல்லையா? யாரு அதுங்களா? சரி, உங்க சந்தோஷத்துக்கு அதுங்க 50,000 ரூபாய் தொலைச்சதாவே வச்சுப்போம். இந்த லட்சணத்துல புதுசா 50,000 ரூபாய் கடன் வாங்கி நகை எடுத்து கல்யாணத்தை பண்ணி, ஏங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, ஒரு பேச்சுக்கு நீ சொல்ற மாதிரி நகை இல்லைன்னு வச்சுக்கோ. என்ன போகுது? அந்த பொண்ணுதான் வேலைக்கு போறாள், மாசம் மாசம் சம்பாதிக்கிறாள். அது போதாதா? அது எப்படி பார்த்தோம்? கல்யாண பொண்ணு கழுத்து நிறைய நகை போட்டு வந்தாதான் கௌரவம். மொட்டை கழுத்தோட வரவங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு சரிப்பட்டு வராது. அவங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, சும்மா வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி. ஏமா சீதா, இவ்வளவு ஏற்பாடெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் உங்க பொண்ணு வேண்டான்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும், எவ்வளவு துடிக்கும். நீங்க ரொம்ப துடிக்காதீங்க, ரொம்ப ஓவரா ஆக்ட் பண்ணிக்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே பணத்தை காணும், அதை காணும், இதை காணும் ஆளாளுக்கு நடிக்கிறாளுங்க. இந்த லட்சணத்துல அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா இங்க இருக்கிறதையும் தொடச்சுக்கிட்டு போயிடுவா. நல்லா பார்த்தா என் புள்ள வெள்ளையா மைதா மாவுக்கு கண்ணு மூக்கு வச்ச மாதிரி ஒருத்திய தரித்திர பிடிச்ச சாணிய. வாழ்க்கையில இவ்வளவு இறக்கம் இல்லாத குரூரமான பொம்பளைங்களை நான் பார்த்ததே இல்லை. நீங்க என்ன அவமானப்படுத்தினப்பெல்லாம் வராத வேதனை இப்ப எனக்கு வருது. வாழ்க்கையில முதல் முறையா என்னோட கையால் ஆகாத தரத்தை நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு. நீங்களா ஒரு மனுஷங்களா? மனுஷங்க இல்லையா, மிருகம். தான்னு மணி அடிச்சா மூக்க பிடிக்க 3 வேளை திங்குறீங்களே, நாங்க மனுஷங்க இல்ல மிருகம் தாயா. நல்லா வாய். பணம் கிடைச்சிருச்சு. எப்படிடா? எடுத்துட்டு போனவன் திரும்பி வந்து வச்சுட்டு போயிட்டான். என்னது? டேய், நல்லா கதை சொல்றடா. இத பாரு, ட்ரிப்ளிகேனை தாண்டி போய் சொல்ல சொல்லு. அம்மா, கதை தான், பெரிய கதை. விழா வரையும் அப்புறம் சொல்றேன். பணம் கிடைச்சிச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு தெரியும்ல, அபி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு எந்த கெடுதலும் வராது. நாராயணா, நம்புறேன்ப்பா. நீ இருக்கேன்னு நான் நம்புறேன்ப்பா. ஐயோ, இவர் நாராயணான்னு கூப்பிடுறதுனாலதான் எடுத்தவன் கொண்டு போய் லபக்குன்னு இந்த மாதிரி பணத்தை கொடுத்தான். ஏங்க நீங்க வேற? சும்மா பசிக்குது, சோறு போடுமா. இப்ப வேற. நீ போடா. இந்தடி சீதா, இதெல்லாம் எடுத்து வை. நாளைக்கு தரகர் வருவான், அவன்கிட்ட இந்த போட்டோ எல்லாம் கொடுத்து. இல்லம்மா, கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த போட்டோ எல்லாம் நம்ம வீட்லயே இருக்கட்டும். ஐயோ, என் மகளே, வாடி, உனக்கு இன்னொரு வாட்டி சோறு போடுறேன். வா வா வா, ஓடி ஓடியா. இந்த வீட்ல நான் ஒருத்தி தான் அறிவாளி. ஆமா ஆமா. எங்க அப்பா நாராயணன் கூப்பிடல? நாராயணா கூப்பிட்டாரு. முடியலப்பா, என்னால முடியல. அஞ்சலி, இந்த பால். என்னங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி தர்ம சங்கடமான கேள்வி எல்லாம் ஏன் கேக்குறீங்க? என்ன பண்றதுன்னு புரியாம தான் எதையோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த சீட்டு கட்ட வச்சு என்னென்னமோ பண்றேன். என்னடா பண்றேன்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் கிடையாது சாந்தி. ஏன் இப்படி குழம்பி போயிருக்கீங்க? உங்க பேச்சுல ஏன் இவ்ளோ சிக்கல்?
அதுக்கும் என்ன காரணம்னு தெரியல. மனசு பூரா குழப்பம். செலந்தி கூடு கட்டின மாதிரி கசகசன்னு 1000 நினைப்பு. அப்புறம் பேச்சும் அந்த மாதிரி தானே வரும். நீங்க எதுக்கு சாந்தி என்ன கவனிக்கிறீங்க? ஏதாவது பிரயோஜனமா பண்ணுங்க. காஃபி போடுங்க, பாத்திரம் தேய்ங்க, வீட்டு வாசல பெருக்குங்க, இல்லைன்னா ஏதாவது செய்யுங்க. உங்களை இந்த மாதிரி நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன், நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உங்களுக்கு பெரிய சுமையாயிட்டேன். என்னால தானே நீங்க விரும்பின பொண்ணு உங்களுக்கு கிடைக்காம போயிட்டா. நான் உங்களை விட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடும். சேச்சா, இப்போ நீங்க சொல்றது எல்லாமே தப்பு. நீங்க இங்க இருக்கதால எதுவுமே தப்பா நடக்கல. என்ன சொல்றீங்க? நான் விரும்பின பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அது முழுக்க முழுக்க என் சைடு உள்ள குழப்பம். நான் தான் அவங்கள விரும்பின வழிய அவங்க என்ன சீரியஸாவே எடுத்துக்கல. என் மனசுல உள்ள விஷயத்த அவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும்ல, போட்டு குழப்பிட்டேன். கடைசியா பண்ண பெரிய சொதப்பல் என்னன்னா, அபிக்கு நிச்சயதார்த்தம் ஆனது தெரிஞ்சும் லவ் லெட்டரை கொடுத்து பெரிய முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு என்னடா பண்ண தெரியாம அடைஞ்சு கிடக்கேன். எத்தனை நாளைக்கு தான் இப்படி வீட்லயே முடங்கி கிடப்பீங்க? சாந்தி, என் விஷயம் இருக்கட்டும். நான் உங்க சம்பந்தமா பேசுறேன். நீங்க என்ன நம்பி வந்தவங்க. உங்களை நான் நிற்கதியா விட்டா என் மனசாட்சியை என்னை போட்டு கொன்றும். அதனால என் பிரச்சனையை பார்த்து நீங்க குழம்பிக்கிட்டு வீட்டை விட்டு போறத பத்தி எதுவும் யோசிக்காதீங்க. ஓகே? சரிங்க. தேங்க்யூ. என்ன திரும்பவும் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க? இப்போதைக்கு என்னால இதான் பண்ண முடியும். இது பாருங்க, இப்படியே இருக்கிறது ரொம்ப தப்புங்க. அபிக்கு லெட்டர் கொடுத்ததை பத்தி உங்க மனசுல வருத்தம் இருந்ததுன்னா நேரா அபி கிட்ட போய் சாரி கேட்டுருங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை தீர்ந்துரும். நீங்களும் எப்பவும் போல ஆபீஸ்க்கு போலாம் இல்லையா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது சரின்னு தான் படுது. அதான் யோசிக்கிறேன். அபி, இத என்ன மிஸ்டர் தொல்காப்பியன், ஒரு படிச்ச மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறீங்க? மேனர்ஸ், டீசன்சிங்கிறது உங்க டிக்ஷனரியிலேயே கிடையாதா? இப்படி லெட்டர் கொடுக்கறது ஹாபியா நினைச்சிட்டு இருக்கீங்களா? முதல் தடவை லெட்டர் கொடுத்தப்பவே அதை கேவலப்படுத்தாம விட்டது தப்பா போச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அபி, இது லவ் லெட்டர் இல்ல. பெங்களூர் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு அப்ளிகேஷன். நீங்க தான் பாஸ்ட்ட சொல்லி எனக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரணும். இந்தாங்க. பாஸ் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவர் வரட்டும், நான் சொல்றேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஐ எம் சாரி. துல்ஸ், கொஞ்சம் வாங்க. சாக்லேட் சாப்பிட்றீங்களா? நோ தேங்க்ஸ். சும்மா சொல்லக்கூடாது துல்ஸ். இந்த மரு சரித்ரா, புன்னகை மன்னன், இவங்க காதெல்லாம் உங்ககிட்ட பிச்சை எடுக்கணும். ஆமா, நீங்களாம் ஏன் அப்படியே இருக்கீங்க? அது 1985, கொஞ்சம் 2003க்கு வாங்கல. ஏங்க, ஏற்கனவே நான் புண்பட்டு போயிருக்கேன். இதில் மேலே மேலே புண்படுத்தாதீங்க ப்ளீஸ்.
சோ சேட். என்ஜாய் யுவர் பெயின். அப்புறம் தோல்ஸ், முடிஞ்சா 1-2 லவ் லெட்டர்ஸ் எனக்கும் எழுதுங்களேன். போர் அடிக்கும் போது உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன். தோல்ஸ், இப்பெல்லாம் இந்த லவ் லெட்டர்ல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க எழுதி கொடுக்குற லவ் லெட்டர்ஸ்க்கு நான் ஆயுள் சந்தா வேணாலும் கட்டுறேன். பாருங்களேன், மணி அடிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, யார் தொல்காப்பியனா? 1 செகண்ட். தோல்ஸ், உங்களுக்கு தான் ஃபோன். உங்க ஃப்ரெண்டா? கதிர்னு யாரோ. ஆம்பளை குரல். அப்போ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு அர்த்தம். எந்தாங்க. ஹலோ. சொல்லு கதிர். ஈவினிங்கா? ஈவினிங் ரெஸ்டாரண்ட் வந்துடுறேன். ஓகே. தோல்ஸ், பொம்பளைங்க யாரும் கதிர்னு பேர் வச்சுக்க மாட்டாங்கல்ல? ஏங்க அப்படி பாக்குறீங்க? நான் என்ன நினைச்சேன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யாரோ கதிர்ங்கிற புனை பேர்ல ஆம்பளை குரல்ல மிமிக்ரி பண்றாங்களோன்னு. என்ன சிறுப்பால் அடிச்சுக்கணும். என்ன ஜென்மம் இது? எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம. ச்சே ச்சே ச்சே. நம்ம பசிக்கு இந்த சாக்லேட்லாம் பத்தாது. கிருஷ்ணன் சார், கேண்டீன் தானே போகணும்? ஆமா. கேண்டீன்ல கேரட் அல்வாவும் மெதுப கடாவும் போட்டிருக்காங்க. அப்படியா? அப்போ இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு 2 பிளேட் வெட்டிடுறேன். இங்கே இருந்து ஆபீஸ பொறுப்பா பாத்துக்கிறீங்க. கலை, வா நம்ம கேண்டீனுக்கு போலாம். இன்னைக்கு ஸ்பெஷல் மெது பக்கோடாவும் கேரட் ஹல்வாவும். வா கலை, போலாமா? டாடா பை. சீக்கிரம் போ. இந்த பொம்பளைங்களோட அராஜகம் தாழ முடியலையப்பா. என்ன சாப்பிட்ற தோல்ஸ்? ஏதாவது ஏதாவதுன்னா என்னன்னு சொல்லு. ஏதாவது உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணு. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க சார். ஏன் அவசரமா? சாரி சார். எனக்கு இட்லி கொண்டா. நீ என்ன சாப்பிட்ற? எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க. ஓகே சார். ஏன்டா தோல்ஸ் சாய்ஸே இல்லாமல் இருக்க? என்ன வேணும்னு கேட்டால் இது வேணும்னு சொல்ல மாட்டியா? இது என்ன பெரிய உலக பிரச்சனையா? விடுறா. டேய், உனக்கு என்ன வேணுங்கிறதுல நீ தெளிவாக இருக்கணும். உலக பிரச்சனை பற்றி உன்ட்ட எவன் கேட்டான்? சரி, அதை விடு. என்ன எதுக்கு கூப்பிட்ட? உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன? சின்ன பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டுறேன். அதுக்கு நீ ஒரு பிளான் ஒன்று போட்டு தரணும். இவ்வளோதானே? தாராளமாக போட்டு தரேன். அதை நீ ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே. டேய், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே சின்னதாக ஒரு அரட்டை போட்டு போகலான்னு வந்தா என்னமோ பேசி. ஓகே. அப்புறம் எப்போ உன் கல்யாணம்? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஓட்ட போற? வேற ஏதாவது பேசுமா? ஏண்டா? உன்னை பார்க்க வரப்போ அது மைண்டில் வேற ஏதாவது நினைப்போம், வேற ஏதாவது பேசும்னு பார்த்தேன். ஆனால் இதையே தான் பேசிகிட்டு இருக்கோம். ப்ளீஸ் வேற ஏதாவது கேள. ஓகே ஓகே. சாந்தி எப்படி இருக்கா? குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க. குமார் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? எனக்கு பெருசாக ஹோப் இல்லை, ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தோல்ஸ், நான் ஒன்று கேட்டால் ஃபீல் பண்ண மாட்டியா? என்ன கேளு. கல்யாணத்தை பற்றி பேசினப்ப ஏன் நத்த ஓட்டுக்குள்ளே ஓடுற மாதிரி ஓடுனா? ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லாட்டி விட மாட்டிய? சொல்லுடா. எனக்கு சாய்ஸே இல்லையான்னு கேட்டிய? இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் இந்த உலகத்தில் சாய்ஸ் இருக்கு. ஆனால் என் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? எனக்கு மசால் தோசை வேணும்னு இந்த பேரட்டை கேட்டேன்னா நேத்திலேருந்து எங்கள் ஹோட்டலில் மசால் தோசை போடுறதில்லைன்னு சொல்லுவான். அதான் என்னோட ராசி. ரொம்ப ஃபன்னியாக இருக்குடா. பெரிய கொடுமடா என் நிலைமை. யாரையாவது லவ் பண்ணுறியா? ஆமாம். யார? அபின்னு பேர், என்னோட கொலீக். வெரி குட். அதில் என்ன ப்ராப்ளம்? எல்லாமே ப்ராப்ளம் தான். பல நாளாக மனசுக்குள்ள என் காதலை பதியம் போட்டு வச்சிருந்தேன். ஒரு பக்குவமான நேரத்தில் அதை எடுத்து அவள் தோட்டத்தில் நட்டு வைக்கலாம்னு நினைக்கிறப்போ லேண்டு கை மாறி போயிடுச்சு. ரொம்ப ஓல்டாக இருக்கியடா. ஏன் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண? தோணுன்னு சொல்ல வேண்டியதானே? மனசு பூரா இருக்கு, ஆனால் அவள் முகத்தை பார்த்ததும் சொல்ல வர மாட்டேங்குது. ஸ்டார்டிங் ட்ரபிள், பயம், நர்வஸ்னஸ், நல்லா வேஸ்ட்ரா. டே, மனசை தளர விடாதடா. இப்போ என்ன நிலைமை? தெளிவாக சொல்லு. அவளுக்கு வேற இடத்துல நிச்சயமாயிருச்சு. இப்போ நான் பண்ண முட்டாள்தனத்தால என்னை டோட்டலாக வெறுத்துட்டான். ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட என்னை பார்க்கறதில்ல. என்னடா? யாரை கல்யாணம் பண்ணிக்க போறா? அவனும் உன் கூட வேலை பார்க்குறானா? சேச்சே. பேரு பாஸ்கர், ஆடிட்டிங் ஆஃபீஸில் வேலை செய்கிறான். பாஸ்கர்? டேய், வெள்ளையா
நல்ல கொஞ்சம் சதை பிடிப்பா, கண்ணெல்லாம் முழு முழுன்னு இருக்குமே, அவனா? அவன்தான். எப்போ பார்த்தாலும் ஃபேரக்ஸ் சாப்பிட்ட மாதிரியே இருப்பான். டேய் தோல்ஸ், அவன் ஏன் கூட வேலை பார்க்குறான்டா. அப்படியா? ஆமாண்டா. சரி, அந்த அபி நல்ல பொண்ணு தானே? தங்கமான பொண்ணுடா. அந்த பாஸ்கர் அவ்வளவு நல்லவன் இல்லடா. என்ன சொல்ற? சத்தியமா. எதை வச்சு அந்த மாதிரி சொல்ற? அவனால ஒரு பொண்ணு அநியாயமா செத்தே போயிருக்கு. வேற எப்படி சொல்ல சொல்ற?